அதுதானே உன்னுடைய குற்றச்சாட்டு. சரி, உன் சந்தோஷத்தை எல்லாம் அழிச்ச நானே அழிஞ்சு போயிட்டா உனக்கு அது திரும்ப கிடைச்சிடும் இல்லையா? இதோ நான் தயாரா இருக்கேன். வாத்திரத்தை தீர்த்து என்ன பழிக்கு பழி வாங்கிடு. உன் கையாலே என்ன இந்த கடத்தில் தள்ளிடு. நீங்க வரும்போது இல்லாத சந்தோஷம் இங்க இருந்து திரும்பி போகும்போது உனக்கு கிடைக்கட்டும். ஏன் தயங்குற? என் சாவுதான் உன்னை வாழ வைக்கும்னா உனக்காக நான் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சாக தயாரா இருக்கேன். வந்து என்ன தள்ளி விட்டுட்டு அந்த பாறாங்கல்லை தூக்கி தலையில போடு. வா. இவ்வளவு கேவலமா என்ன எடை போட்டு அடுக்கடுக்கா பல அவதூறுகளை சுமத்தின உனக்கு தைரியம் இருந்தா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியமா சொல்றேன், 10 என்றதுக்குள்ள என்ன இந்த கிணத்துக்குள்ள பிடிச்சு தள்ளிடும். வா. 1 2 3 4 5 6 7 8 9 10. உனக்கு அந்த துணிச்சல் இல்லை. உன் மனசுல பலவீனம் தான் மண்டி கிடக்கு. அதனாலதான் சாக துணிஞ்சிட்டு. ஏழைகளை ஒரு கேவலமான ஜாதியாவே நீ அருவருத்து ஒதுக்கிட்டதுனாலதான் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கல. நீ என் மனைவிங்கிற பந்தத்திலிருந்து விடுபடணும்னு நினைச்சிருந்தா அது நேரடியாக என்கிட்ட சொல்லி இருக்கலாம். அதுக்கு இது வழி இல்லை. நீ என் கூட வாழ்ந்துதான் தீரணும்னு உன்னை நிர்பந்தப்படுத்துறது உன் கழுத்துல கிடக்கிற இந்த மஞ்ச கயிறு தானே. நான் தானே அதை உன் கழுத்துல கட்டினேன். இப்ப ஒரு நிமிஷம் உன்னை தொடர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நானே இந்த கயிற்றை அறுத்து எரிஞ்சிட்டு போறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும். ஆனா என்ன மீறி நீ சாக முடியாது. அதனாலதான் நான் எப்ப தூங்குவேன் நீ காத்துட்டு இருந்த, நீ எப்ப என்ன ஏமாத்துவேன் நான் முழிச்சுக்கிட்டே இருந்தம்மா. சத்தியமா சொல்றேன், உன்னை கொடுமைப்படுத்தணும் இதுவரைக்கும் நான் மனசார நினைச்சதே கிடையாது. நீ எனக்கேத்த மனைவியா வாழணுங்கிற ஆசையினால உனக்கு பழக்கமில்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தினேன். அது உனக்கு கொடுமையாப்பட்டிருக்கு. இப்பவும் சொல்றேன், நீ நெஞ்சு வெடிச்சு கதறி அழுகிறத பார்க்கும்போது உன்னை போலவே எனக்கும் கதறி அழுகணும் போல தோணுது. என்ன செய்யறது, நான் ஆம்பளையாச்சே. அதனாலதான் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வாய்க்குள்ளேயே போட்டு மென்னு முழிஞ்சிக்கிறேன். சந்தலா, உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக என் கை துடிக்குது. ஆனா நீதான் என் கையை கட்டி போட்டுட்டிய. நாம 2 பேரும் தனியா சந்திச்ச முதல் இரவு அன்னைக்கு உன் இஷ்ட பிரகாரம் உன்னை தொடர்லேன்னு எங்க அம்மா மேல சத்தியம் வச்சு சொன்னேன். இப்ப நாம மறுபடி சந்திக்கிற இந்த 2வது இரவுல இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செய்த சத்தியத்தை காப்பாற்றிட்டேன். உன்னதான் தொட முடியல, உன் மனசையாவது தொடலாமான்னு பாக்குறேன். நீ உன் மனசுல இருந்தது எல்லாம் கொட்டி தீத்த மாதிரி நானும் என் மனசுல இருந்தது ஒளிவு மரவில்லாம கொட்டி தீத்துட்டேன். ஒருவேளை உன்னை என்னால காப்பாற்ற முடியாம போயிருந்தா நான் உன்னை பத்தி என் மனசுல நினைச்சிருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட விளங்க வைக்க முடியாமலே போயிருக்கும். ஆனா சத்தியமா ஒண்ணு சொல்றேன், நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அந்த நிமிஷமே நானும் என் உயிரை விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் ஊர் உலகம் என்ன சொல்லும்? பாவம், வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாதவங்க கடைசியில சாவலையாவது ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்னு அனுதாபப்பட்டிருப்பாங்க. இல்லாட்டி ஓடு கை கொட்டி சிரிச்சிருப்பாங்க. நீ செஞ்ச இந்த பைத்தியக்காரத்தனமான காரியத்தை நான் யாருகிட்டையும் சொல்லல. நான் வீட்டுக்கு போறேன். நீ வரதா இருந்தா வரலாம். என்னடி பெரிய படிதாண்டா பத்திரி மாதிரி பேசின. பாதி ராத்திரியில தனியா எங்க போய் எவனை பார்த்துட்டு வர்ற? நாக்கு அடக்க பேசுங்க. உங்க தங்கச்சியை காணமேன்னு தேடிக்கிட்டு வர்றேன். என் தங்கச்சி என்னடி உன் மாதிரி நடுராத்திரியில ஊர் மேயறவளா? நாயே, எங்க அண்ணன் காதுல விழுந்தா தகாத வார்த்தையை சொன்ன உன் அடங்காத நாக்க அறுத்து போட்டுவார். என்னடி மிரட்டற? தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சம் வேற. உன் அண்ணன் பெரிய மானஸ்டன். உன்னை இப்படி விட்டுட்டு யாரையா ஒதுங்கி இருக்கிறவன் தானடி அவன். நீ இப்படி போயிட்டு வரத பார்த்தா மானம் உள்ளவனா இருந்தா அவன் என்னடி நாக்க பிடிக்கிட்டு
இந்த அவமானத்தை உங்க சேலையை தாண்டி துடைக்கணும். சீசர், என் முகத்துல காரி துப்புனை இல்ல. இப்படியே ஊருக்குள்ள போ. தெருவுக்கு தெருவு, வீட்டுக்கு வீடு, ஆளுக்கு ஆளு உன் முகத்துல காரி துப்புவாங்க. என் தங்கச்சி மானத்தை வாங்குறானே உன் அண்ணன், அவன் மானத்தை நாங்க வாங்க வேண்டாம். நாங்க இந்த ஊர்ல தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாம அவனும் தலை குனிஞ்சு நிக்கணும். எங்க குடும்பத்துக்கு அவன் செஞ்ச துரோகத்துக்கு இன்னைக்கு நான் பழி தீர்ந்தது. போ சீசர். மாணிக்கண்ணு, இந்நேரத்துல எங்க போறீங்க? வேலை பார்த்துக்கிட்டு போய்யா. என்ன காரியம் செஞ்ச? ஆயிரக்கணக்கான பேரோட வயிற்றுல நெருப்பு வச்சுக்க எதுக்காக இப்படி செஞ்ச? அண்ணே, அவன் நெருப்போட விளையாடிட்டானே. இது சாதாரண நெருப்பு இல்ல. ஓலை குடிசையிலே ஒவ்வொரு நாளும் ஊதி ஊதி வளர்த்தோமே, அந்த ஒழுக்க நெருப்பண்ணே. அது இப்ப எரிமலையா வெடிச்சு அக்கினி குழம்ப கட்டி ஆறா பெருகி ஓடி அந்த அசத்தத்தை எல்லாம் அழிக்காம அடங்காதண்ணே. இந்த நெருப்ப சாட்சியா வச்சு என்ன ஒருத்த கையில ஒப்படைச்சியே, அவங்கிட்ட மறுபடியும் நான் புனிதமா திரும்பி போகணும்னா இந்த தீயில குளிச்சுட்டு தானே நான் போகணும். கதிரி, ஆமாண்ணே, இந்த தலைவலியை வைக்கணுங்கிறதுக்காக நாயோட வந்த ஒரு வேணாயி என் புடவைய புடிச்சு எடுத்து என்ன மானபங்கப்படுத்தி அவ குடும்பத்தையே சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கி அந்த சாம்பலைய நெத்தில பூசிக்கிட்டாம இந்த அவமானத்தை. இந்த அவமானத்துக்கு அப்புறமா நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம், எனக்கு தாலி கட்டினவரு என்னைக்காவது வந்து என்ன கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில தான். இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரிஞ்சா உன் தங்கச்சிக்கு என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரோ வர்றாங்க. நீ தெரியக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் ஊரு பூரா தெரிஞ்சு போயிடும். போ போ. வயலுக்கு தீ வச்சிட்டான், எல்லாம் எரிஞ்சு நாசமா போச்சு. அட பாவி, என்னதான் விரோதம் இருந்தாலும் விளைஞ்ச பயிருக்கு நெருப்பு வைக்க உன் மனசை எப்படா துணிச்சுது? அவனை பிடிச்சு கட்டி இழுத்துட்டு வாங்க.